அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே புனிதமான மாதத்தினுடைய கடைசி தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் தான். இன்னும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம அதை சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் நம்ம அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதிகம் செய்ய முடியாவிட்டாலும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி, இன்னும் அல்லாஹினுடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்ளக்கூடிய திக்ருகளை துஆக்களை ஓதணும். இன்னும் அல்லாஹுவை நம்ம நினைவு கூறணும். இன்றைய தினம் அல்லாஹுவை திருப்திப்படுத்துகிற மாதிரியும் அல்லாஹுவை புகழ்கிற மாதிரியும் இன்னும் நமக்கு நிறைய ஞாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் கொடுக்கிற மாதிரியுமான ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவாவை இன்றைய தினம் 3 தடவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய காரியங்கள் குறித்து துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நினைத்த காரியங்கள் நாளை முதல் உங்களுக்கு நடக்க தொடங்கிடும். நாளைய தினம் சந்தோஷமான செய்திகள் தேடி வரும். அந்த ஒரு துவா என்ன அப்படின்னா, அதுதான் சுபஹானல் காயிமில் தாயிமி, சுபஹானல் ஹையில் கையூமி, சுபஹானல் ஹையில்லதி லா யமூத்து, சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி, சுபூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ், சுபஹானல் அலியில் அலா, சுபஹானஹு வ தஆலா. இந்த ஒரு துவாவை யார் காலை மாலை ஒவ்வொரு முறை ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளை கொடுக்குறான. இன்னும் அந்த பதவிகளையும் அந்த அந்தஸ்துக்களையும் நமக்கு கண்ணில் காட்டாம நமக்கு மௌத்தை கொடுக்க மாட்டானாம். அந்த அளவு உயர் பதவிகளையும் இன்னும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் அல்லாஹ் தருவானாம். எனவே மறுமையிலேயே அவ்வளவு சிறப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கு அப்படின்னா இந்த உலகத்திலையும் அதனுடைய பலன் நமக்கு கிடைத்தே தீரும். எனவே இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் சரி, இது போல நல்லமல்களை தேடி பிடிச்சு நீங்க செய்யுங்க. ஒரு அமலுக்கு பின்னாடி அல்லாஹ் ஏராளமான நன்மைகளையும் ஏராளமான பலன்களையும் நமக்கு கொடுக்குறான். எனவே ஒரு நாளில் ஒரு துவாவையாவது அதிகப்படுத்துங்க, ஒரு திக்ரையாவது அதிகப்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நலவாக மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே மகிழ்ச்சியானதாக மட்டும்தான் இருக்கும். எனவே மாதத்தினுடைய கடைசி தினமான இன்று இந்த அழகான ஒரு துவாவை அல்லாஹ்வை புகழக்கூடிய இன்னும் சிறந்த திக்ரை அடக்கிய இன்னும் அல்லாஹ்வினுடைய சிறந்த பெயரை உள்ளடக்கிய இந்த துவாவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோருமே என்னுடைய துவாவில் இருக்கீங்க. எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.